ஜெபி ஜெபி. ஒரே நிமிஷம்டா. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன்டா. டேய் சீக்கிரம் வாடா, சர்ச்சு டைம் 9 மணிடா. 5 நிமிஷம் முன்னாடி போய் உட்காரலடா சர்ச்சில. டேய் உங்கெல்லாம் வேற வேலையே இல்லையடா. அங்கங்க ஸ்பீக்கர் போட்டு மைக் வச்சு மதம் மாதிரி இருக்கிறீங்க. டேய் என்னடா யோசிச்சிருக்கிற? சீக்கிரம் வாடா. வரேன்டா. சந்தோஷ், நமக்கு அவ்வளவு கடன் இருந்தது. ரெண்டாவது அப்பாவுக்கும் உடம்பு சரியாம 2 லட்சம் ரூபாய் பணம் தேவையா இருந்தது. ஆனா இந்த 3 வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். எப்படிடா, ஆச்சரியமா இருக்குதுடா. மா ஏசு சாமி ஒரு சாமிக்கிறாருமா, அவர்கிட்ட சும்மாமா பிரேயர் பண்ண நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுமா. அப்படியாடா? இனிமேல் அந்த சமயம் கும்பிடலாம்டா. சரிம்மா. வீடியோ பார்க்கும் நண்பர்களே, உங்ககிட்ட கூட உங்க நண்பர்கள் இயேசுவை பத்தி அநேக நேரம் சொல்லிருப்பாங்க. ஆனா நீங்க அதை உதாசீனப்படுத்திருப்பீங்க. நீங்க கலாய்ப்பீங்கன்னு தெரிஞ்சும் அசிங்கப்படாம நிறைய வாட்டி உங்க நண்பர்கள் இயேசுவை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அதுக்காகவாச்சு நீங்க சும்மா ஒரே ஒரு வாட்டி இயேசுப்பாவை ட்ரை பண்ணி பாக்கலாம்ல. அப்படி இந்த இயேசு கிட்ட என்னதான் இருக்குன்னு. இது ஒண்ணும் மதம் மாத்திர வேலை இல்ல. உங்களை கெட்ட வழியில இருந்து நல்ல வழிக்கு திருப்பணும், உங்களை நரகத்துக்கு போக விடாம சொர்க்கத்தின் வழியை காட்டணும்னு ஒரே காரணத்துக்காக தான். இந்த அக்கறை எதுக்குடா உங்களுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசப்பா அன்புள்ளவரா இருந்தாரு, அதே போல எங்களையும் அன்பா இருக்க சொன்னாரு. இந்த விஷயத்த தெரியாதவங்களுக்கு போய் சொல்ல சொன்னாரு. அதனாலதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பழத்தை இப்ப நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பழம் நல்லா இருக்காதுன்னு. ஆனா அந்த பழத்தோட ருசி செம டேஸ்டா இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த பழத்தை நீங்க சும்மா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, இந்த பழம் இப்படிதான் இருக்கும்னு. அப்போ அந்த பழம் செம ருசியா இருக்கு. அந்த பழமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த பழத்தை உங்க கண்ணுல காமிச்சா நீங்க சாப்பிடாமல இருப்பீங்க, விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்கல்ல. அதே போலதான் இயேசுவையும் நீங்க ஒரே ஒரு வாட்டி ருசிச்சு பாருங்களேன். நான் 100% அடிச்சு சொல்றேன், நீங்க இயேசு விடவே மாட்டீங்க. இந்த நேரத்துல விட உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமோ நோயோ கடனோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்க இருந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டி இயேசுவை நம்பி உங்க வாயத்தை வந்து சொல்லுங்களேன், ஏசப்பா இந்த பிரச்சனையில இருந்து, இந்த கடன்ல இருந்து, இந்த நோயில இருந்து, இந்த வேதனையில இருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த நேரமே உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். 100% நான் அடிச்சு சொல்றேன். அப்படி இயேசுவை நம்பி உங்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னா தாராளமா நீங்க என்ன கமெண்ட் செக்ஷன்ல திட்டலாம். அப்படி ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை தந்திருந்தாருன்னா, உங்களுக்கு விடுதலை தந்ததை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். இயேசு உங்களை நேசிக்கிறார்.